ஊசி போட்டால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன். லைட்டாக பழுத்த மாதிரி எப்படி எப்படி கலர் மாறிடுச்சுன்னா அது காலில் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஊசி போடல. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து க்ளீன் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி ஒரு 2 வீடியோஸ்லாம் நான் கொடுத்துருந்தேன். அதோட கண்டினியூஸாக நான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து நம்ம முன்னாடி சைடு காட்டுறேன் பாருங்கள். ஸோ முன்னாடி பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக கிடக்கு பாருங்கள். இதுக்கு என்னென்ன ஆயுதம் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொடப்பம், ஒரு கழி எடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு முறம் இருக்குது. ஸோ இது உள்ளே இருக்கிற டஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து கொண்டுட்டு போயிட்டு அதில் போட்டு கொளுத்த போகிறேன். அந்த டப்பாலாம் பொறுக்கி அங்கே வைக்க போகிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இன்றைக்கி வந்து நடக்க போகுது. எவ்வளோ கஜ்ஜன்னு கிடக்கு பாருங்க. இந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ண போகிறேன். எல்லா பேப்பரு டஸ்ட்டு எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு கொளுத்த போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த தொடப்பத்தை எடுத்துப்போம். ஸோ இங்கேருந்து இந்த சைடில் இருக்கிறது, ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பெருக்கி அந்த இடத்துல வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த டப்பாவெலாம் பொறுக்கிட்டு அப்புறம் இது உள்ளே இருக்கிற பேப்பரெல்லாம் நம்ம அப்புறமா டஸ்ட்பினில் போட்டு கொண்டு போய் அங்கே போட்டு கொளுத்த போகிறோம். இந்த ஒர்க்கு தான் இப்போ பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் பில்லை செத்தியிருந்தேன் பார்த்தீங்களா பாருங்க எப்படி எல்லாம் வளர்ந்து போய் நிற்கிதுன்னு. இங்கெல்லாம் செத்தி வச்சுருந்தது எப்படி வளர்ந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம கூட்டிகிட்டு காட்டுறேன் பாருங்கள். குப்பையெல்லாம் ஃபஸ்ட்டு முட்டெலாம் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் அந்த டப்பாவெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு அப்புறம் நம்ம கொளுத்த போகிறோம். ஸோ பாருங்கள். இப்போ நம்ம ஓரளவு அந்த சைடில் பாருங்கள் அங்கே நம்ம கூட்டி வச்சுருக்கோமா. அதுக்கப்புறம் இங்கே இப்போ கூட்டிகிட்ருக்கேன். நம்ம பசங்க ஒரு குப்பையும் ஒரு இடத்த போட மாட்டேங்கிறாங்க, எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுறாங்க. காற்றுல பறக்கிறதுக்குள்ளே கொளுத்தி விட்ருங்க. ஸ்கூலில் இருந்து வந்துட்டாங்க நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே. பேகு, லஞ்ச் பேகு எல்லாம் எங்கெங்கே, சரி, பேகு லஞ்ச் பேக் எல்லாம் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே வச்சிடணும். சரி, ஹோம்ஒர்க் எழுத வச்சுருக்காங்களா அந்த இடத்துல. சரி, நான் க்ளீனிங் ஒர்க் பார்த்துட்ருக்கேன், முடிச்சுட்டு வரேன். இப்போ இந்த இடத்துல நம்ம கூட்டி வச்சுருக்கிறத இந்த டஸ்ட்பினில் வாரிட்டு கொண்டு போய் அங்கே போட்டுடணும். வத்துப்படி எடுத்துருவோம்மா கொளுத்தி விட்றதுக்கு. நம்ம செடியில் பார்த்தீங்களா பாரிஜாதம் பூத்துருக்கு. இப்போ இந்த குப்பையை நம்ம கொளுத்தி விடுறோம். அங்கே கொஞ்சம் குப்பை இருக்குது, அது போய் பள்ளிட்டு வரணும். குப்பையை இப்போ நம்ம பற்ற வச்சுட்டோம். பாருங்கள் எப்படி எரியுதுங்க. ஸோ
இங்கே கொஞ்சம் குப்பை இருக்குது, இதை அள்ளிட்டு போய் போடுவோம். இருங்கடு கடு கடு இங்கடு. இவ்வளோ தானே குப்பை? இது அது உள்ள இருக்கு பாரு, அதை எடுத்துரு. நல்லா நல்லா பார்த்துட்டியாம்மா? ஸோ இன்னும் இந்த ஏரியா க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. மற்றபடி இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம குப்பையெல்லாம் எடுத்துட்டோம். எங்கே வா, இந்த சைடு எங்கே இருக்கா பார்ப்போம். ஒரே ஒரு ரொட்டி பேப்பர் கிடக்குமா, அதே ஒரு பேப்பர் ஒரு பேப்பர் எடுத்துருமா அதையும். சரி, ஏன்னா இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறோம்ல, அது அப்படியே க்ளீனாக தெரியணும்ல, ஒரு டஸ்ட் பேப்பர் கூட இருக்கக்கூடாது. எடுத்துட்டியா? போடு. தன்ஷி ஸ்கூல் விட்டு வந்தது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. ஐயோ, காற்றுல இருந்தாண்டு வந்துடுச்சு. அதனால் இந்த பக்கம் திரும்பி ஓடுது. காற்று சும்மா அடி பலமாக அடிக்குது. சூப்பராக எரியுது. அவ்வளோதானே தஞ்சி? ஆக்சுவலி இப்போ பாருங்கள், நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொளுத்தி விட்டுட்டோம். எரிஞ்சிட்ருக்கு. இன்னும் இங்கே கிடக்கிற இந்த டப்பா பாருங்கள், இந்த டப்பா மட்டும் நம்ம வந்து அந்த டப்பா கூட சேர்த்து பொறி போட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சுது. ஓகேவா? பர்ஃபெக்ட். ஏரியா பர்ஃபெக்டா? சூப்பர். பர்ஃபெக்டாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். சோளம் போட்டுருந்தீங்களா, அது என்னாச்சு? போய் பார்த்துட்டு வா. பார்க்கவே இல்லை. ஸ்லிம்மில் வச்சுட்டு வந்துரு. சூப்பராக எரியுது. A few minutes later. கட்டு. இங்கிட்ட கொப்பில் போட்டிருக்கா மூஞ்ச கட்ட. இந்த முடியெல்லாம் பொசுங்கி போயிருக்கு. கை கட்டு. இப்போ ஊசி போட்டால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன். ஊசி போட்டால் தான் சரி வரும் நான் சொன்னேன். உன்னை யார் அந்த நெருப்பில் போய் உட்கார சொன்னதே? கையை வச்சு அல்ல என்ன பண்ண? கையில் நெருப்பு வந்தது, என்ன பண்ண? எவுத்தண்டை உட்காந்து கண்ண மூடுனா எங்கள் இடத்துல நின்று குச்சி வச்சு நெருப்பை கிண்டிகிட்டே இருந்திருக்க. கிண்டினியா? கிண்டினா நெருப்பை கிண்டியிருக்க. காற்றுல வந்து அந்த நெருப்பு மூஞ்சில் பட்டு இங்கே பேர் முடியெல்லாம் பொசுங்கி போயிருக்கு. கையில் எப்படி வந்தது? காற்றுல வந்தாலும் கை எப்படி நெருப்பு கிட்ட போச்சு? இங்கே வா, இங்கே வா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்ன ஆச்சுன்னா, நான் அந்த சைடில் இருந்தது பார்த்தீங்களா குப்பை, அந்த குப்பையை அள்ளிட்டு வரத்துக்குள்ளே அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, குச்சி விட்டு அந்த நெருப்பை வந்து ஆட்டிகிட்டு வந்திருக்கான், கிண்டிகிட்டே இருந்திருக்கான். அந்த காற்றுல அந்த நெருப்பு அப்படியே அவன் மூஞ்சில் அடித்து கையில் பட்டிருக்கு. கை எப்படி நெருப்பில் வச்சான்னு தெரியல. கையெல்லாம் நெருப்பு, கையில் அப்படியே காயமாக இருக்குது, முடியெல்லாம் பொசியும் போயிருக்கு. அந்த நெருப்பு அப்படியே வந்து குடுன்னு இட்டுட்டு ஓடி தண்ணி தொட்டு தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ காயமாக இருக்குது. இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல. கை ஃபுல்லாக அவனுக்கு காயமாக இருக்கு. நான் ஒரு சைடு வேலை செஞ்சிருந்தா அவன் ஒரு சைடு வேலை செஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டான். சரி, இப்போ அவனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்ட்டு பார்க்குறோம். கை காட்டு காட்டு. கை மட்டும்தான் லைட்டாக பழுத்த மாதிரி எப்படி எப்படி கலர் மாறிடுச்சுன்னா அது காலில் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஊசி போடல, ஊசி போடல. இல்லை இல்லை, ஊசிலாம் இல்லை, அழாத. நீ பண்ண வேலைக்கு கையை நல்லா நீட்டுப்பா. ஒன்றுமே பண்ணாது, எரிச்சல் நின்றும். ஃபுல்லாக கை ஃபுல்லாக அந்த ரெட்டாக இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிடும். காலில் தான்க்கா இது தெரியும். ஐயோ, தாங்கவே முடியாது பாருங்க. நெருப்பு அள்ளிட்டியா? இப்போ இதை நான் அப்படியே விட்டுட்டுனா ஏதாவது வேலை கொடுத்துருந்தா இப்போ ஓடியாந்தது. கை கட்ட மருந்து எப்படி அப்ளை பண்ணிக்கிறேன்? ஊசிலாம் இல்லை, ஆயில் மருந்து. அந்த ஆயில் மருந்து, அந்த ஆயில் மருந்து மட்டும்தான்.
இப்போ தர்ஷனுக்கு இன்ஜெக்ஷன் போட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கோம். சும்மாதரா நான் ஒரு வேலை செஞ்சு இவன் ஒரு வேலை செஞ்சு டென்ஷன் ஆகுது. இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தான். ஆக்சுவலி அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. கையில் வந்து நெருப்பில் கையை வச்சுருக்கான். நான் இந்த பக்கம் குப்பாலில் போனேன் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் அவன் வந்து குச்சி விட்டு அந்த நெருப்பை கிண்டிகிட்டே இருந்திருக்கான். அப்போ என்ன பண்ணிருக்கு, காற்று வந்து அப்படியே காற்று வந்து அவன் மூஞ்சில் அந்த நெருப்பு சைடில் பட்டு மூடி கொஞ்சம் லைட்டாக பொசிங்கி அவன் கை அந்த கண்ணை மூடியிருக்கான் போல். கண்ணை மூடின கேப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கை போயிட்டு அந்த நெருப்பில் வச்சுருக்கான். ஸோ உடனே நம்ம ஊர்லேயே மெடிக்கல் இருக்குது, அங்கே இட்டுட்டு போய் நம்ம ஊசி போட்டு கூட்டிகிட்டு வந்தோம். ஊசி போட காட்டில் செம்ம அழுவ, எப்படியே அடக்கி உடக்கி கால் கையை பிடிச்சி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஸோ இந்த ஆயில்மெண்ட் வைக்க சொல்லிருக்கிறாங்க 3 வேளையும். அதுக்கப்புறம் 3 மாத்திரை கொடுத்துருக்குறாங்க. நான் ஒன்று செஞ்சிட்டு இருந்தா அவன் ஒன்று செய்கிறான். நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். நானும் கேர்ஃபுல்லாக தான் நெருப்பு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் போயிட்டு யூனிஃபார்ம் கட்டிட்டு அந்த ஒர்க்கை தானே பார்க்கணும். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து நின்றுக்கிட்டு நெருப்பில் கையை வச்சுக்கிட்டு ஸோ ரொம்ப தலைவலியாக இருக்குது. இப்போ அழுதுகிட்டே படுத்துருக்கான். என்ன செய்யணும்னு தெரில. காலையில் அந்த கையை என்ன செய்யணும்னு எனக்கு தெரில. இப்போ ரொம்ப பயமாக இருக்கு. என்ன செய்யுது? கையை விரி, கையை நல்லா விரிச்சு காட்டு. கையை விரிச்சு காட்டு. வரிக்காது. எதுக்காக விரி. இங்கே பாருங்க எந்த அளவு கை பழுத்து போயிருக்குன்னு. சரி அழுவாத. அந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு. இப்போ அதுக்கடுத்து இங்கே கிடக்கிற அந்த பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம் பொறுக்கி போட்டோன்னா எனக்கு க்ளீனிங் ஒர்க் ஒரு வேலை முடிஞ்சிடும். ஸோ வாங்க அதை போய்ட்டு பண்ணுவோம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இந்த சைடெலாம் ஓரளவு வந்து குப்பையெல்லாம் பொறுக்கி ஒழித்துட்டோம். இந்த சைடும் குப்பை கிடையாது. ஸோ இந்த நெருப்பில் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு வச்சு நின்றுட்டே இருந்திருக்கோம். காற்று இப்படி அடித்ததான் அவன் மூஞ்சில் பட்டிருக்கு. கையை அப்படி ஊனிட்டான்னு நினைக்கிறேன். சரி இந்த டப்பாவெல்லாம் பொறுக்கி அதில் போடுவோம். இப்போ நம்ம அந்த 2வது வாட்டி தானே கொளுத்தி விட்ருக்கோம். 3வது வாட்டி கொளுத்தி விட்ருக்கோம். ஸோ அங்கே இருந்த டப்பாலாம் இப்போ பொறுக்கி அங்கே போட்டு சூப்பராக கொளுத்திட்டோம். 2 ஆயுதம் தான், தொடப்பமும் கழியும் வச்சு தான் நம்ம இப்போ செஞ்சோம். என்ன தனிச்சு இந்தாண்டோ தனிச்சி. சூப்பராக பண்ணிட்டோம் க்ளீனிங் ஒர்க். இந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அவன் இந்த இடத்துல உட்காந்து குச்சி வச்சு கிண்டிகிட்டே இருந்திருக்கான் நெருப்பை. இப்படி வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அது முன்னாடி உட்காந்து குச்சி வச்சு கிண்டிட்டு இருந்திருக்கான். இப்படி காற்று வந்ததும் நெருப்பு அப்படியே அவன் மூஞ்சில் அடிச்சிருக்கு. மூஞ்சில் அடித்ததும் இந்த சைடு முடியெல்லாம் லைட்டாக பொசிங்கிருக்கு. அப்போ என்ன பண்ணுறான், கண்ணை மூடிட்டான். அப்போ கண்ணை மூட்டை அந்த கையை அவன் மண்ணில் வைக்கிறான்னு நினச்சிக்கிட்டு நெருப்பில் வச்சுட்டான் கையை. உனக்கு என்னாச்சு உன் குரல்? என் குரல் இது ஓரல் சலந்தரி கத்தி குரல் மாறிடுச்சு. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப பயந்துட்டேன் வேறு. அந்த கை வேறு என்ன வேலை கொடுக்கணும் வேறு தெரில, பயமாக இருக்கு வேறு. அர்ஜென்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள மெடிக்கலில் போட்டாச்சு. அப்படி சரியாக போகலன்னா நாளைக்கு போயிட்டு வேறு ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு போகணும். உள்ளே படுத்துருக்கான், தூங்கிட்டான். செம்ம அந்த நெருப்பில் கையை வச்சதுலேருந்து அழுதுகிட்டு ஒரு 2 மணி நேரமாக ஊசி போடவும் விடல, அழுதுகிட்டே இருந்தான். இப்போ தான் அழுக நின்றுருக்கு. இப்போ ஏன் எரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். தூங்கியிருக்கான். சரி எழுந்தது நம்ம வந்து மாத்திரை ஆயில்மெண்ட்டு எல்லாமே போட்டு விடுவோம்.
ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு குப்பையும் இருக்காது, எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டி கொளுத்திட்டோம். தர்ஷன் பண்ணது தான் ரொம்ப மன உளைச்சலுக்கு இருக்கான். ஸோ அவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் வாங்க. ரொம்ப நேரம் அழுதுட்டு இப்போ தான் தூங்குறான். இந்த கை தான் ஏதாவது வேலை கொடுக்குமான்னு வர பயமாக இருக்கு. இதை பாருங்க, அந்த முடியெல்லாம் அப்படி லைட்டாக பொசிங்க இருக்கு பாருங்க முடியெல்லாம். இந்த கைக்கு அந்த கைக்கு டிஃப்ரெண்ட்டாக பாருங்க. சரி, இந்த ஆயில்மெண்ட்டு இந்த மருந்தையும் மாத்திரையும் கொடுத்து பார்ப்போம். சரியாகலைன்னா நம்ம வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோவில் தர்ஷனுக்கு வந்து இப்படி ஆனது. ஸோ அவனை வந்து க்யூர் பண்ணணும். கொஞ்சம் கண்ணியமிக்க நேரத்தில் அவன் என்ன வேலை பண்ணிட்டான் பாருங்க. ஸோ நானும் எவ்வளவோ கேர்ஃபுல்லாக தான் இருந்தேன். அவன் நெருப்புக்கிட்ட போய் நான் விளையாண்டதை கவனிக்கலை. நான் என் ஒர்க்கை பார்த்துட்டே இருந்துட்டேன். அவனை கவனிக்கலை. அவன் விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கான். Much later. ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து குப்பை கொளுத்துறேன், குப்பையெல்லாம் கூட்டி கொளுத்துறேன்னு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வந்து தர்ஷன் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டான். ஸோ அதுக்கப்புறம் உடனே எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஊசிலாம் போட்டு அதுக்கப்புறம் அழுதுகிட்டே தூங்கிட்டானா. அப்புறம் எழுப்பி அவனுக்கு வந்து மருந்து மாத்திரைலாம் கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுலேருந்து அவன் தூங்கலை. ஸோ உக்காந்துருக்கான். அவன்கிட்ட கேளுங்க அவனுக்கு ஹெல்த் எப்படி இருக்குன்னு அவனே சொல்லுவான். தர்ஷா எப்படி இருக்கு? எப்படி இருக்கா? இந்த மாதிரி பண்ணுவியாடாருமே? ஆ சொல்லு, இது மாதிரி பண்ணுவியா? இங்கே பார்த்து பேசுகிறா. இந்த மாதிரி பண்ணுவியா? நெருப்புக்கிட்ட போவேணுமே சொல்லு. வாயெல்லாம் சொல்கிறா நெருப்புக்கிட்ட போக மாட்டேன்னு. போக மாட்டல்ல? கை கட்ட. சரி சரி சரி. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் க்யூர் ஆகிருக்கு. நம்ம உடனே இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து அப்ளை பண்ணதுனால சரியாக போயிடுச்சா? நாளைக்கு காலைல தான் தெரிய போகுது எப்படி இருக்குன்னு. இப்போ வலி இல்லைல்ல? வலிக்கல? லைட்டாக வலிக்குதா? கையெல்லாம் அப்படி அசைக்க முடியுதுல்ல? சரி, ஓகே ஓகே தானே? இப்போ நீனே மாத்திரைலாம் சாப்பிட்டல்ல, சோறு சாப்பிட்டல்ல, நாளைக்கு ஸ்கூல் போகலாமா லீவ் போடலாமா? போகலாமா? தர்ஷன் இப்போ பேசினதை பார்த்துருப்பீங்க. அவன் அப்போ அழுதுட்டு தூங்கினான் பார்த்தீங்களா? ஒரு 6 மணிக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வந்ததுமே அழுதுட்டு தூங்கிட்டான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 7-7:30 எழுந்து மாத்திரை வந்து நான் எப்படி கொடுத்தேன்னா, பாலாடையில் வந்து மாத்திரையெல்லாம் நுணுக்கி பவுடராக போட்டு அதில் சுடு தண்ணியை ஊற்றி பாலாடையிலே அவனுக்கு வந்து வாயில் ஊட்டி விட்டேன். அதில் கொஞ்சம் வாந்தி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் மாத்திரை கொடுத்து ஆயில்மெண்ட் இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் ஈவினிங். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 4 டைம் அந்த மருந்து அப்ளை பண்ணோன்னா அவன் கை வந்து சீக்கிரம் வந்து சரியாகும். ஸோ இப்போ ஓகேவா ஆக்டிவாக இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டுக்குள்ளார வந்து குப்பையை போட்டு கொளுத்திட்டேன். அது வந்து ரோட்டுக்கு அந்தாண்ட சைடு கொளுத்திருந்தேன்னா அங்கே வந்திருக்க மாட்டானான்னு தெரியாது. பட் நான் வாசல்லே கொளுத்ததுனால இந்த சம்பவம் நடந்தது. இதுக்கப்புறம் நான் வாசலில் கொளுத்தக்கூடாது. குப்பையை கொண்டு போய் ரோட்டுக்கு அந்தாண்ட போட்டு தான் நான் கொளுத்தணும். இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய், see you.